இது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமோ, இந்த முகவரி விழாவில் எந்த விதத்தில் பங்கெடுக்கிறது வாய்ப்பு கிடைச்சாலும் எங்களுக்கு முதல்ல ஒரு பேரானந்தம் இருக்கும். ஏன்னா வந்து காசு பணத்தால் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து இட் ஹேப்பன்ஸ் when we do things which are close to our heart. அந்த மாதிரி ஸோ வாட் ஐ கேன் பிரிங் டு யூ அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போ மேடம் ஈவன் கோமதி அவங்க சொல்லும் போது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முக்கியமான வேல்யூ ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால வந்து ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் ஒரு 2 ஸ்டோரி, சின்னதாக குட்டியாக 2 ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது இப்போ என் ஒய்ஃப் கிட்டே நான் சொல்லுவேன் என்னன்ட்டு, நான் ஆஃப்டர் ஆல் பணம் தான் சம்பாதிக்கிறேன், குழந்தைங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அவங்க. அப்படிங்கும் போது இந்த ஃபேமிலியோட ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். அது குழந்தைங்கள் தான் அந்த ஹியூமன்ஸ். நம்ம யாரை வளர்த்துறோமோ அவங்க தான் பிக்கெஸ்ட் ரிசோர்ஸ். அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நீ யூ ஆர் குட் ஃபார் நத்திங்னு சொல்லி வளர்த்தலாம், நீ ஏதாவது பண்ணால் ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வளர்த்தலாம். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ரிஜெக்ஷன்ஸ், சின்ன சின்ன விஷயங்களில் நடக்கிற விஷயங்கள், அது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி. இப்போ அப்படி தான் நான் வந்து முகவரி ஃபவுண்டேஷனை பார்க்குறேன். ஒரு ஆலமரமாக அது வளர்கிற ப்ராசஸில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் க்ரோ ஆக ஆக நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன தேவைன்னு பார்த்து அதை பக்குவமாக அமைச்சு கொண்டு போனீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ரமணா படத்தில் வர மாதிரி, ரமணா படத்தில் வர்றதை வந்து ஒரு சின்ன கான்செப்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா அது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட். ஸோ you all have to have a responsibility to build the kind of confidence and trust that this organization requires. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை போல இன்னும் பல பேருக்கு நீடியாக இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக திரும்பக்கூடியது. ஏன்னா ரிசோர்ஸ் வந்து எல்லாரும் எல்லா இடத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ முகவரி அப்படிங்கிற நேமில் வரும்போது அந்த நீங்கள் எப்படி அதுலேருந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களோட ப்ரிடிசெசர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து போனவங்க அவங்க டெலிவர் பண்ண குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அந்த அளவுக்கு இருந்ததுனால இன்னைக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பேர் கிடைக்குது. ஸோ அது மாதிரி முகவரியிலிருந்து போன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்பாசிடர்ஸ் ஃபார் த முகவரி ஃபவுண்டேஷன். அண்ட் நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் எக்ஸிக்யூஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, கிராட்டிடியூட உங்களோட ஒர்க் பிளேஸில் எப்படி காட்டுறீங்க, இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ பேர் 100 பேர் இருக்கீங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து ஜாபுக்காக தான் உங்களை தயார் பண்ணணும்னு நினைப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வரணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனாக வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பிஸ்னஸ் உமனாக வரணும்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு என்ன இருக்கும், சின்ன வயசுலேருந்து நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் அதனால என்ன தோணும், ஓகே பிஸ்னஸுங்கிறது நமக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷனிங் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் நமக்குள்ளே இருக்கும். நம்மளே வந்து வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து உசேன் போல்ட். எல்லாருக்கும் தெரியுமா? யாராருக்கு தெரியும் உசேன் போல்ட்னா யாருன்னு? ஓகே. ஸோ இது வந்து பெரிய ஸ்டோரி இல்லை, சின்ன ஸ்டோரி தான். இப்போ உசேன் போல்ட் வந்து ஒரு 5.5 செகண்ட்ஸில் முடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோம், ஒரு எக்ஸாம்பிள். அட் மேபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன வேணா இருக்கலாம். 5.5 செகண்ட்ஸில் ஒரு 200 மீட்டர் ரேஸை வந்து முடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். உசேன் போல்ட்டுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி முடித்தவர் 6.5ல முடிச்சாருன்னு வச்சுக்குவோம். அடுத்த 10 வருஷம் கழிச்சு வரப்போறவர் 7.5ல இல்லை 4.5ல முடிப்பார். கரெக்டுங்களா? இவரோட பெட்டரா முடிப்பாங்க. ஸோ 6.5ல இருந்தது 5.5 இன்னைக்கு டார்கெட் இருக்கு. உசேன் போல்ட் இஸ் ஏபிள் டு ரன். அப்போ அடுத்த 10 இயர்ஸ் கழிச்சு வரவங்க 4.5ல முடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு அப்போ ஒருவேளை வே ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்டு இல்லை ஹியூமனுடைய ஸ்கில் அதிகமாகிடுதுன்னு நினைக்கிறோமா? இல்லை 10 இயர்ஸ்க்கு முன்னாடி முடித்தவருக்கு உசேன் போல்ட்டை விட கம்மியான வலிமை இருந்திருக்கு, உடல் வலிமை கம்மியாக இருந்திருக்கும், இல்லை ஷூ நல்லா இருந்திருக்காது, இல்லை ஷார்ட்ஸ் நல்லா இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இவருக்கும் 10 இயர்ஸ் முன்னாடி முடிச்சவர் 1 செகண்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டாரு. இவரு இப்போ சீக்கிரம் முடிச்சிட்டாரு. 1 செகண்ட் முன்னாடி முடிச்சிடறாருன்னு வச்சுக்கோம், இல்லை 1 மினிட் முன்னாடி முடிச்சிடறாருன்னு வச்சுக்கோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன்? எனிபடி கேன் ஆன்சர். டார்கெட் அப்படின்னு அது டார்கெட்டும் வச்சுக்கலாம். அப்போ அவருக்கும் கூட நம்ம 5.5 டார்கெட் கொடுத்துக்கலாம். டார்கெட் கொடுத்தவங்களாம் கேட்க மாட்டாங்க. டார்கெட் தான் கரெக்டு, ஆனால் அது வந்து தானாக செட் ஆகணும். எப்படின்னா
அவர்கிட்ட போய் உசேன் போல்ட்டுக்கு 10 வருஷம் முன்னாடி ஓடினவர்கிட்ட போய் உனக்கு முன்னாடி முடிச்சவர் 4.5ல முடிச்சிட்டாருன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு பொய் சொல்லியிருந்தீங்கன்னா அவரு 4.5ல முடிச்சிருவார். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்குலாம் ஒரு பொய் சொல்லலாமான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே பிசினஸ் மேன் ஆகலாம் அப்படின்ட்டு. மீனிங் எதுக்கு சொல்றேன்னா, ஆக்சுவலாவே எல்லாருமே பண்ண முடியும். எல்லாருமே பண்ண முடியும். யாரு நான் இதை பண்ண முடியும் நம்புறாங்களோ அவங்க அதில் சக்சஸ் ஆயிடுவாங்க, மற்றவங்க அதில் ஃபெயில் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். ஸோ விச் மீன்ஸ் நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவா உறுதியா உங்களால் ஆக முடியும். உங்க அப்பா சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்காதீங்க, உறுதியா உங்களால் ஆக முடியும். இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் தட் இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். இது உசேன் போல்ட் எக்ஸாம்பிள் சொல்லிலாம் புரிஞ்சிக்க முடியுது, கஷ்டம். நம்மளே எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். நம்ம எல்லாருமே குழந்தையா இருந்து நடந்து வந்திருக்கோம். குழந்தையா இருக்கும்போது கீழே விழுந்திருப்போம் நடக்க ட்ரை பண்ணும்போது, இல்லைங்களா? எத்தனை வாட்டி விழுந்திருப்போம்? ஒரு 1000 வாட்டி விழுந்திருப்போமா? ஒரு 1000 டைம், ஆவரேஜா ஒரு 1000 டைம்ஸ் நடக்க ட்ரை பண்ணும்போது விழுந்திருப்போம். அதுக்கப்புறம் 1000 டைம்ஸ் கழிச்சு திருப்பி எந்திரிச்சு நடந்துட்டோமா? இப்போ நம்ம ஒரு ட்ரை பண்றோம், ஜாபுக்கு ட்ரை பண்றோம், இல்லை பிசினஸ் ட்ரை பண்றோம், இல்லை ஏதோ ஒரு ரிசர்ச் பண்றோம். எத்தனை வாட்டி ட்ரை பண்ணுவோம்? 10 டைம்ஸ் ட்ரை பண்ணுவோமா? ஒரு 20 டைம்ஸ் ட்ரை பண்ணுவோமா? 20 டைம்ஸ் ட்ரை பண்ணோடனே கடவுள் என்ன நடக்கிறதுக்காக படைக்கலன்னு சொல்லி நம்மளே டிசைட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். அந்த குழந்தை அதுக்கு நடக்கவே நடக்காது. பட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹஸ் கிராஸ்ட் தட். இப்போ மெச்சூரிட்டிங்கிற பேர்ல நம்மளை விலங்கு போட்டு அரைச்சிடும். இவ்வளவுதான் முடியும் நம்மளால, நம்மளே நினைச்சு செட்டில் ஆயிடுறோம். அந்த விஷயத்துக்கே ஓகே காம்ப்ரமைஸ் ஆகி செட்டில் ஆயிடுறோம். அப்படி ஆகாம வாட் எவர் யூ திங்க் அதுவா நீங்க வர முடியுங்கிறத எய்ம் பண்ணுங்க. இன்னைக்கு டேட்ல இந்தியாவில் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் குரோத்ல இருந்து ரெவல்யூஷனரி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. ஈவன் அன்மேன்ட் வெஹிக்கிள் வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரிலேட்டட்ல இருந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். இது எதுவுமே நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் ஆழமா உங்க மனசுல ஏற்றிட்டு, இதுல எதை நீங்க செய்யணும்னு விரும்பினாலும் தேர் இஸ் அ பிக் ஆர்கனைசேஷன், அண்ணா யூனிவர்சிட்டிஸ் ஆர்கனைசேஷன். உங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கு, ஸ்பான்சர்ஸ்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கு, மற்ற டெக்னாலஜி சென்டர்ஸ் இருக்கு, ஃபண்டிங் இருக்கு. பிஸ்னஸ் பண்ணணும்னு நல்ல ஐடியா மட்டும் இருந்தால் போகிறோம். ஸ்டார்ட் அப்புக்கு ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கு. அத்தனைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை நமக்கு இது இருந்தால் தான் அது பண்ணியிருக்க முடியும், இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டதுன்னு எதையாவது ஒன்று நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தால், உங்களை தூங்க விடாத ஒரு ஆசையாக இருந்தால் அந்த விஷயத்தை பர்சியூ பண்ணுங்க. அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் த்ரூ ரமேஷ் சார் ஆர் ஸ்டூடெண்ட் டீம் வச்சு கொண்டு வாங்க. we can support in any way possible to make that achieve. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை அச்சீவ் பண்ண பின்னாடி வரும்போது மல்டிப்ளையர் எஃபெக்ட், மேடம் சொன்ன மாதிரி பே இட் ஃபார்வர்ட். நீங்க ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் செட் அ ட்ரெண்ட். உசேன் போல்ட் ஓடிட்டாருன்னு சொல்லிடுறோம், அடுத்து வரவர் அதை விட அதிகமாக ஓட போறாரு இல்லையா? ஸோ அதனால மல்டிப்ளையர் எஃபெக்ட்ல எக்ஸ்போனென்ஷியலா இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி க்ரோ ஆகும். ஆலமரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். So be that spark, be that growth. Thank you.